இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தானே? யாருக்கும் டவுட் வராத மாதிரி தானே இருந்தீங்க? எஸ் மேடம், இதுவரைக்கும் யாருக்கும் எங்க மேல டவுட் வந்ததா தெரியல. உங்களோட கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா சிலையை மாத்திடலாம். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே சிலைய மாத்தணும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? நீங்க அந்த வீட்ல தானே இருக்கீங்க. உங்களை மீறி என்ன நடக்க போகுது? அது ஓகே தான். பட் நாம இப்போ சிலைய மாத்துறதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு வீட்டுக்குள்ள வச்சு மாத்தணும், இல்ல வெளிய கொண்டு போகும்போது மாத்தணும். கபிலனுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டதால வீட்டுக்குள்ள வச்சு மாத்துறது கொஞ்சம் டஃப் தான். ஆனா இருந்தாலும் நாங்க அதுக்கு ட்ரை பண்றோம். அப்படி அது முடியாத பட்சத்துல வேற வழி இல்ல. சிலைய வெளியே கொண்டு போகும்போதுதான் மாத்தணும். ஆனா அதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் சார்? இந்த சிலை இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா அதை தூக்கறதுக்கு இந்நேரத்துக்கு வர்மா ரெடியா ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருப்பான். ஏற்கனவே அவன் நம்ம கிட்ட தோத்து போயிட்டு தான் நினைச்சு கோவத்துல இருக்கான். அதனால இந்த சிலை அவனுக்கு கிடைக்கிறதுக்கு அவன் கொலை கூட பண்ண தயங்க மாட்டான். அப்போ அதுக்கு வேற ஆப்ஷன் இல்லையா சார்? இருக்கு. இந்த சிலையை வெளியே கொண்டு போறது ஒன்னு கபிலனா இருக்கணும், இல்ல எங்க அக்கா இந்திராணியா இருக்கணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் தான் வர்மா அவளை சீக்கிரத்துல ஒன்னும் பண்ண மாட்டான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம சிலைய மாத்திரணும். அப்படி இல்லைன்னா நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு புதுசா சார். பாத்துக்கலாம். நீங்க எப்போ எப்படின்னு மட்டும் சொல்லுங்க, பண்ணிடலாம். அப்ப இன்னைக்கு நைட் நானும் ஏடியும் வீட்லயே வச்சு சிலைய மாத்துறதுக்கு ட்ரை பண்றோம். அப்படி அது முடியலன்னா ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு சொல்றேன். வழக்கமா இந்த மாதிரி ஏதாவது பழைய சிலைகள் கிடைச்சா அது கவர்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க வந்த போலீஸ் அப்படியே வேற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. எனக்கு அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா இது இந்திராணிக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. இந்நேரம் அவன் நல்லவன் மாதிரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சிலைய கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து ஸ்கோர் பண்ணிருப்பாளே. அவ அப்படி பண்ணாம அமைதியா இருக்கானா? ஏதோ இருக்கு. உங்க வீட்ல யாரோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியணும். ஏன் இவ்ளோ குழப்பம்? அந்த சிலையால தானே எல்லாமே. அது இல்லனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை தெரிய சான்ஸ் இருக்குல்ல? ஆமா. அப்போ நீங்க ஏன் ஆள் வச்சு அந்த சிலையை கடத்த கூடாது? ரித்திகா, சூப்பர் ஐடியா சொன்ன. எனக்கு இது தோணல பாரு. இரு ரித்திகா, அந்த சிலைய நானே ஆளுங்களை வச்சு தூக்குறேன். அந்த பழிய இந்திராணி மேல போடுறேன். என்னாச்சு? உள்ள போயிட்டீங்களா? மேடம், வீட்டுக்குள்ள போறதுக்கு இப்பதான் மேடம் பர்மிஷன் கிடைச்சிருக்கு. இந்திராணி தான் எங்களை வீட்டுக்குள்ள வர சொல்லியிருக்கா. சரி, வேலையை முடிச்சிட்டு சொல்லுங்க. சரிங்க மேடம். டேய் வாங்கடா. டேய். என்ன? முட்டாளுங்களா, சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்க?
என்கிட்ட கால் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா, இந்த வர்மா கூட என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. என்னடா நீங்களாம் வேலைக்கு புதுசா? நான் உங்களை வர்மா கூட பார்த்ததே இல்லையே. ஏண்டா உங்களெல்லாம் வர்மா தானே அனுப்புனாரு? உங்களை தான்டா கேக்குறேன். வர்மா சொல்லி தானே சிலையை எடுத்துட்டு போறீங்க? ஏய் யாரா நீங்க? உங்களை தானே கேட்டு இருக்க. எதுக்கு சிலையை எடுத்துட்டு போறீங்க? சிலையை கொடுறா. விட்டுறாதீடா, நல்லா புடிடா அவனை. ஏய் ஏய்! ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவன் மேல கை வைப்பீங்க? போங்கடா.